ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே டே 2. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ நாங்கள் இன்றைக்கி போகிற ஊர் டேராடூன் போகிறதுனால காலையிலேயே நாங்கள் எல்லாம் எழுந்திரிச்சி எங்களோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வண்டியில் ஏற்றிட்டோம். ஏன்னா டேராடூன் போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் தான் இன்றைக்கி நாங்கள் நிறைய ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டலில் நாங்கள் இன்றைக்கி வெக்கேட் பண்ணுறோம். டேராடூன் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ் எஃப்ஆர்ஏ மியூசியம். ஸோ பார்த்த உடனே என்னடா பாதி கட்டியும் கட்டாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த கட்டடம் கிரேக்க ரோமானிய கட்டடக்கலையில் வந்த கட்டிடமாம். இது இருக்கிறதுலையே நம்ம இந்தியாவிலேயே பெரிய செங்கல் கட்டிடம் சொன்னாங்க. அப்புறம் இங்கே இது இந்தியாவிலே மிகப்பெரிய காடு சார்ந்த ஒரு பயிற்சி நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்களுக்கு இங்கே தான் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். ஸோ இது உள்ள 6 மியூசியம் இருக்குது. ஸோ இந்த 6 மியூசியத்துலேயும் ஒவ்வொரு திங்ஸ் அடிப்படையில் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி 3D பெயிண்டிங்ஸ் அங்கங்கே கார்னரில் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் மாதிரியே இருக்குது, ஆனால் நேச்சுரல் இல்லை அது. ஸோ இதெல்லாம் நேச்சுரல் தான். ஏன்னா இது எனக்கு பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இத்தனை வெரைட்டி பட்டர்ஃப்ளைஸ் இருக்குதான்னு நான் அங்கே போய் ரொம்ப ஷாக்கானேன். ஏன்னா இதில் பார்க்கறதுக்கு எல்லா பட்டர்ஃப்ளையும் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்றுலேயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது. எனக்கு இந்த மியூசியத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பட்டர்ஃப்ளையோட இந்த ஸ்பெசிமென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் ரீஜனல் சயின்ஸ் சென்டர். இந்த சயின்ஸ் சென்டரில் போயிட்டு நாங்கள் பண்ண அலப்பறை இருக்கிற ஒரு கண்ணாடியே விட்டு வைக்கலை, நிறைய பார்த்தோம். ஸோ இதில் ஒரு 100 கண்ணாடி இருக்குது. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணோம். ஒரு கண்ணாடினாலே நாங்கள் விடுவோமா? 100 கண்ணாடி. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். எல்லா கண்ணாடியிலையும் எங்கள் ஃபேஸ் தெரிய மாட்டேங்கிறது. அப்புறம் விட்டுட்டோம். அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையா போயிட்டு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் செஞ்சு பார்த்தோம். இங்கே பாருங்கள், சைக்கிள் இந்த அம்மா காற்றடிச்சிக்கிட்டு இருக்குது. கீழே இருக்க பந்தை மேலே சைக்கிளிங் பண்ணி மேலே கொண்டு போதும். ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்துட்டு டான்ஸை பார்த்தீங்களா, லைட் டான்ஸ் இது. ஸோ இது எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அங்கே செஞ்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் கொள்ளையர் குகை. ஸோ இங்கே வரக்கூடிய தண்ணி இமயமலையிலேருந்து டைரெக்டாக உருகி வர்றதா சொன்னாங்க. பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் இந்த கொள்ளையர்கள்லாம் இந்த பொருட்களை மறைச்சி வைக்கிறதுக்கு இந்த குகையை பயன்படுத்தினாங்களாம். இங்கே போனதுமே எங்களுக்கு ஒரு மாதிரி பயம் கலர்ந்த ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு வந்துச்சு. எண்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு அருவி இருந்துச்சு. அது வரைக்கும் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும்